செங்கண்ணிடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிக செங்கண்ணிடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிக பொங்குமலர்பாதம் புதலத்தே புந்தருளி எங்கள் வீரப்பருத்தீட்டெந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் வீரப்பருத்தீட்டெந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு தீரல் சோலை தென்னன் பெருந்துரையான் தெங்கு தீரல் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கடன் நந்தனாய் அரை கூபி விடருளும் அங்கடன் நந்தனாய் அரை கூபி விடருளும் அங்கருணைவார்களே பாடுதுங்காய் அங்கருணை வார்களே பாடுதுங்காய் கேட்டாயோ தோழி கேட்டாயோ தோழி கிரி செய்த வருருவல் கேட்டாயோ தோழி கிரி செய்த வருருவல் திட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் கேட்டாயோ தோழி கிரி செய்த வருருவல் திட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதெனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி காட்டாதெனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தென்காட்டி காட்டாதெனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தென்காட்டி நாட்டார் நகை செய்ய நாமேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா பாடுதுங்காய் காணும் நல் அறங்கள் ஓங்க கலைகளும் களிப்பும் ஓங்க நல் அடியார் மேன்மை விளங்கிடும் வேள்வி ஓங்க வேணும் நான் மறைகள் வேதம் பெருமைகள் தழைத்து ஓங்க ஆளும் நற்கருமம் ஓங்க நவிலும் வழியும் ஓங்க உய்வழிகன்று ஓங்க உற்றறச் செல்வம் ஓங்க செய்வழி நெறிகள் ஓங்க செல்வமும் சிறப்பும் ஓங்க பெய்வழி வேதமெல்லாம் பெருமைகள் எல்லாம் ஓங்க மெய்வழி ஆண்டவரின் போற்பதோ வேண்டுகின்றேன். மனித பிறவி கிடைத்தற்கரியது என்றும் கருவறையில் இருக்கும் போதிலிருந்து இறைவனின் கருணையாலேயே வளர்ந்து வருகிறோம் என்பதை பாடல்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். எந்தை சுக்லாம்பர நாட்டில் வாழும் நாளில் எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வந்து வீழ்ந்து எடுத்தெறிய ஸ்ரோணிதப்பை வந்து வீழ்ந்து அந்தகரை தலில் அழிந்த தானந்தானந்தோ அந்த அறைதனில் அழிந்தது ஆனந்தானந்தம் அந்தல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே ஆழற்காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து கணம் 6 கோடி எண்ணார் லட்சம் நொந்து கணம் 6 கோடி எண்ணார் லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என்னை நீ
காத்து நெடுங்காலம் கருவறையில் என்னை நீ காத்து தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி தொந்தியின் மும்மல கணவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வார் தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வார். இது தெய்வ ஸ்தோத்திரம். இது ஒரு செயலை விளக்குது. இந்த மானிட உலகத்துக்கு எப்படி நாம் வந்தோம், 7 வகை தோற்றம் 4 வகை யோனி வழியாக இந்த எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்துக்கு வரணும். இதுதான் வழி. அதில் இந்த மனித தூரமானது அந்த கற்பறையில் இருந்து நாம் என்னமோ அப்படி லேசாக வந்தால் தான் நினைக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்ன அருமை இந்த உடம்பு. அந்த நம்ம அதுக்குள்ளே அந்த கர்ப்பத்தில் நம்ம படுற பாடு, அந்த கர்ப்பத்தில் 10 மாதம் உள்ளே இருக்கிறோமே, அப்போ உள்ளே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவானாம் தாங்க முடியாமல். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு வாசனையை கொடுத்து அவன் அந்த இடத்துல அரூபமாக நின்று நம்மை உள்ளே இருந்து நம்மளை அங்கேயும் கருவறையில் எரி நீ காத்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த துருசு அவஸ்தை அதையெல்லாம் தாண்டி நம்மளோட போட்டி போட்டவங்க எத்தனை பேர், நம்ம ஒரு தடவை நம்ம கூட வந்த பிறவிகள் எத்தனை பேர், அதில் எல்லாம் ஃபைட் பண்ணி நாம் ஒருத்தர் இந்த மனித தேகத்தை எடுத்து வர்றோம். பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா இப்போ சின்ன அற்ப விஷயத்தில் ஒரு பொதுவாக சொல்கிறேன், நம்ம பரீட்சையில் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டானா அப்புறம் போய் பார்த்தாக்கா பாஸ் ஆகியிருந்திருக்கான். என்ன ஒரு அவசரமான முடிவு. இதுக்கு சொல்ல வரேன்னா, இது அருமையிலும் அருமை, மனித தேகம் அருமையிலும் அருமை. சரி, அது மட்டுமா? சரியா, அப்படியே நல்லா மனித தேகம் எடுத்து வந்ததாக வச்சுக்குவோம். எத்தனை பேருக்கு நம்ம மாதிரி இப்படி கை கால் பார்வை காது எல்லாம் இப்படி பூரணமாக கொடுத்துருக்காங்களே, இதுக்கு நம்ம என்ன நன்றி சொல்கிறது? இந்த வாய்ப்பு இல்லாமல் எத்தனை மனித பிரிவுகள் இன்றைக்கி கஷ்டப்படுறது பார்க்குறோமில்ல. துணை கருவிகள் வச்சுக்கிட்டு கண்ணு அதெல்லாம் இல்லாமல் இப்படி நம்மளுக்கு எல்லாம் இப்படி பூரணமாக கொடுத்துருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்ல நன்றி சொல்கிறது நம்ம தெய்வத்துக்கு? ஆகவே இது கிடைத்தற்கரிய மனித பிறவி. ஏன்னா உன்னை அப்ரிஷியேஷன் தெரிஞ்சால் தானே நம்ம வச்சுக்க முடியும். எத்தனையோ பேர் போட்டிட்டதில் இந்த மானிட பிறவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். கிடைத்தற்கரிய மானிட பிறவி. இதை சேர்ந்து ஒரு பாடல் சிவானந்த போதத்தில் வருது, அதை பார்ப்போம். 4 வகை யோனியிலும் 7 வகையின் தோற்றத்தும் நளினமாக. 4 வகை யோனியிலும் 7 வகையின் தோற்றத்தும் நளினமாக. சொல்ல பாருங்க, அந்த 4 வகை யோனியிலும் 7 வகையின் தோற்றத்து எத்தனையோ அண்டச்சராச்சரங்கள் எத்தனையோ கோடான கோடி உயிர்கள் இந்த உலகத்துக்கு வருது. அதில் அந்த 4 வகை யோனியிலும் அந்த 7 வகையின் தோற்றத்தும் நளினமாக. 4 வகை யோனியிலும் 7 வகையின் தோற்றத்தும் நளினமாக. மேலுகந்த இந்த மனிடந்தான் எடுப்பதுவே அருமையதில் மெய்யனாகி. மேலுகந்த மானிடந்தான் எடுப்பதுவே அருமையதில் மெய்யனாகி. பார்த்தீங்களா, மனிதர்களும் எவ்வளோ சிறப்பு. முதல்ல எந்த ஞான நூல்களும் முதல் போதிக்குது கிடைத்தற்கரிய பிறவி. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க, எங்கே வாங்கிட்டு வந்தீங்க, கிடைக்காதே, ரொம்ப ஜாஸ்தினா உடனே என்ன பண்ணுவோம், பத்திரமா உடனே பெட்டி வச்சுட்டு பூட்டுவோம். அப்படின்னாக்கா தெரிஞ்சு அதுக்காக சொல்ல வரேன். கிடைத்தற்கரிய பிறவி. ஒரு நாள் வாங்கியது என்ன கிரயம்? சொன்னாங்க, ஒரு நாள் 24 மணி நேரம் என்ன கிரயம்? கிரயம் வாங்கிட்டா கொடுத்துருக்கான். இது எதுக்கு இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்? அவனை அடைவதற்கு. நம்ம அதை விட்டு லோகாயுதமாக செலவு பண்ணுறோம். இருக்கட்டும், வச்சுக்க. ஆனால் அந்த எவ்வளோ இந்த நேரமெல்லாம் நமக்கு கொடுத்தது எதுக்கு? அவர்களை பாட, அவர்களை துதிக்க, அவர்களை பேச. இப்போ இந்த நேரமெல்லாம் அந்த மானிட ஜென்மம் நாம் எடுத்தவனுடைய பயனை செய்கிறோம். அவர்களுக்கு நாம்
இதுக்கு தான் நம்மளுடைய பிறவியே நமக்கு கொடுத்தது. ஆனால் அதை எப்படி பண்ணுறோம்னா என்னமோ அது என்னமோ ஒரு இது மாதிரி நினைச்சு இதுதான் செய்ய வேண்டிய வேலையே. ஆனால் நம்மளுக்கு உலகத்தில் லோகாயுதமான இருக்குது, அதை தப்புன்னு சொல்லலை. பலுபோல் மனமுடைத்தாய் புண்ணியமே மிகுந்து பாவம் கீழாய் தள்ளி. பாலுவோன் மனமுடைத்தாய் புண்ணியமே மிகுந்து பாவம் கீழாய் தள்ளி. நூலுணர்வதருமை நெஞ்சே நூலுணர்வதருமை நெஞ்சே இருபினையில் ஒரு வினையை நுறுக்கித்தானே. இருவினையில் ஒரு வினையை நொறுக்கித்தானே. என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படிலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மானிட தேகம் கிடைச்சிருக்கு, கிடைக்கரிய மானிட தேகம். அது என்ன நூலாசிரியர் இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அப்படி கிடைத்திருக்கிற அந்த பிறவி கிடைச்சிருக்கு, அதில் நூறு உணர்வதற்மே நம்ம ஏன் பிறந்தோம், இந்த உலகத்தை வந்து குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு உலகத்தில் வாழ்கிறதுக்கா, நல்லா வாழணும், அதில் இன்னும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது என்ன, நூறு உணர்வதருமை நெஞ்சு, நாம் வந்து இறைவனை தேடுகின்றதுக்காக தான் பிறந்திருக்கோம், அதுக்கு நீ முதல்ல அட்டென்ஷன் பண்ண சொல்கிறார். நூல் உணர்வதருமை நெஞ்சே இருபினையில் ஒரு வினையை நொறுக்கித்தானே. நூலுணர்வதருமை நெஞ்சே இருவினையில் ஒரு வினையை நொறுக்கித்தானே. தூக்கி தள்ளுகிறாது. தூள வாழ்க்கையை துச்சமாக எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல். இப்போ நம்ம மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை வந்து சொல்கிறார். அதனால் இருவினையில் ஒரு வினையை தூக்கி போடுகிற தலைமையிலே சுமந்து வர பெருமான் உண்டு, நீ போடு. ஆனால் நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை விட்டு வர முடியாது. சரி, கருணாமூர்த்தியான நம் தெய்வம் அவர்கள் முன்பிருந்த ஞான சட்டத்தை மாற்றி நமக்கு இனாமாக தருகிறார்கள் என்றும், இறைவனை அடைவதற்கான ஞான சட்டம் முன்பு எவ்வளவு கடினமாக இருந்தது என்பது பற்றியும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ இன்னொரு அதில் தொடர்ச்சிக்கு வர்றோம். இப்போ தெய்வம் வந்து கலிக்கடையில் நமக்கு இனமாக கொடுத்துட்டாங்க, செல்ல பிள்ளைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாங்க, விடுங்க. ஆனால் இதுவரைக்கும் எப்படி ஞானம் பெற்றது, எப்படி பெற முடியும், தெய்வமும் அப்படி தான் பெற்றாங்க. நம்ம செல்ல பிள்ளையாக இருக்கிறோம், விடுங்க. ஆனால் அவங்க எப்படி இந்த ஞானத்தை அடைய, ஞான சட்டம் என்ன இல்லையா, நமக்கு எக்ஸப்ஷன். ஆனால் என்ன, ஐயமின்றி உடல் பொருளும் அபிமூன்றும். ஐயமின்றி உடல் பொருளும் ஆவி மூன்றும். எப்படி முதல்ல இருந்து போகிறோட பெண்ணாசை விட்டு வா பேசுகின்றோம் ஞானம்னார். தர்றேன்னு சொல்லலை, முதல்ல போய் குளிச்சுட்டு வாடா சந்தனம் பூசுறேங்கிறிய. பெண்ணாசைன்னா என்ன, பெண் பொன் மண் மூணு தெய்வம் அப்படி தானே போகிறாங்க. முதல்ல விட்டுட்டு வா, எதுக்கு, பேசுறதுக்கு. அப்புறம் இவர் வந்து எல்லாத்தையும் மூணையும் விட்டுட்டு வந்து நின்னா, அப்புறம் செவிகதனில் உபதேசம் செய்வார்தாமேன்னாங்க. இதுதான் ஞான சட்டம். தெய்வம் அப்படி தான் ஞானத்தை பெற்றாங்க. இது நமக்கு கலிக்கடையில் வரப்பிரசாதமாக வந்திருக்கு. அதனால் எல்லா தீர்க்க தரிசிகளும் இது மாதிரி ஒரு தாதா ஒருத்தர் வர்றாங்கய்யா, போய் வாங்குங்கய்யா, கை நீட்டவங்களாக கிடைக்க போகுது அப்படின்னு தீர்க்க தரிசிகளாக நம்மளுக்கு வந்து உஷாராக இருந்து பெற்றுங்கன்னு நம்மளை வந்து இது பண்ணுறாங்க. சட்டத்தை சொல்கிறோம் பரம. ஐயமின்றி எப்படி அது இப்படி வரப்படாது. ஐயமின்றி உடல் பொருளும் அதி மூன்றும். ஐயமின்றி உடல் பொருளும் ஆவி மூன்றும். ஆண்டவனே உன்னதென்று அழித்து பின்னும். ஆண்டவனே உன்னதென்று அழித்து பின்னும். ஐயமின்றி உடல் பொருளும் அந்த அதி மூன்றும். ஐயமின்றி உடல் பொருளும் ஆவி மூன்றும். ஆண்டவரே உன்னதென்று அழித்து பின்னோ. ஆண்டவனே உன்னதென்று அழித்து பின்னும். அந்த துய்ய குரு நாதருக்கே
அடிமையாகி துய குருநாதருக்கே அடிமையாகி சொன்னபடி கேட்பதற்கு தொண்டனாகி சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி அந்த துய்ய குருநாதருக்கே அடிமையாகி சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி துய குருநாதருக்கே அடிமையாகி சொன்னபடி கேட்பதற்கே தொண்டனாகி அவர் மெய்யனன்றே அவர் மனது களிக்கும் மட்டும் மெய்யனன்றே அவர் மனது கழிக்கும் மட்டும் 12 வருஷம்னு சொன்னாங்க. 12 வருஷம் போய் அது பக்குவம் இல்லைன்னா ஐயா 12 வருஷம் ஆயிடுச்சு கொடுத்துட்டு போங்கன்னு இதுவா? அதல்ல. அப்பவும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ. இப்போ ஒரே வயசு வரானா 12 வருஷம் ஆயிடுச்சுங்க, எப்படி பிடி எப்படி பிக்சடு ஸ்பெஷலாச்சுன்னு சொல்கிறது அது இல்லை, அவங்களுடைய தயவு. அதனால் அவர் மனதை கழிக்க விட்டு விட்டார். அவங்க குருபிரானுடைய தயவு என்னைக்கு கிடைக்குதோ அது வரைக்கும் காத்திருந்து பெறணும். இது ஞான சட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். சிவானந்த போதம் ஞான நூல். இது ஞான சட்டத்தை எப்படி ஞானத்தை நம்ம பெறணுங்கிறத சொல்லுது. தெய்வம் நம்மளுக்கு கொடுத்து எக்ஸிபிஷன் பேசாதீங்க. தாதா வல்லாள்கிறார் அவர். ஒருத்தர் வராயா கடைசியில் எல்லாத்துக்கும் கல்யாணங்கள்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. அது வேற. நம்ம செல்ல பிள்ளைய தெய்வம் வச்சுருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுது? எப்படி இந்த ஞானத்தை பெறணும்? மெய்யனன்றே அவர் மனது கழிக்கும் மட்டும் மெய்யனன்றே அவர் மனது கழிக்கும் மட்டும் என்ன சோதனை சொல்வாங்களோ, வேண்டினதோர் சோதனைக்கும் மிதந்திடாமல் வேண்டினதோர் சோதனைக்கும் மிதந்திடாமல் அந்த செய்யதிரு மலரடியில் காத்து நின்றால் செய்ய திருமலரடியில் காத்திருந்தால் செவியதனில் உபதேசோ செய்வார் தாமே செவியதனில் உபதேசம் செய்வார்தாமே. தெய்வம் இப்படி பெற்றாங்க, அவரும் அப்படித்தானே பெற்றாங்க. அதுதான் ஞான சட்டம். இவங்க அந்த முதலாளி வந்தாங்க, நமக்கு சட்டத்தை மாற்றிட்டாங்க. தெய்வம் இப்படி தானே இருந்து பெற்றாங்க. அதனால் நமக்கு இப்போ சொல்ல முடியாது. அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ நமக்கு அருள் வரைக்கும் காத்திருக்கணும். அதே தான் திருப்பம் சொல்லுவார். அதே பாடல் இன்னொரு பாடல் சொல்ல வர்றாரு. யாவர்களும் பெரியோரை அடுத்து காத்து யாவர்களும் பெரியோரை அடுத்து காத்து அவர் அடிக்கே பணிந்து மிக அன்பு செய்து அவர் அடிக்கே பணிந்து மிக அன்பு செய்து. இதுதான் ஞானத்தை பெற வேண்டிய முறை. அவளுடன் 12 வருடம் காத்து அவளுடன் 12 வருடம் காத்து 12 வருஷம் முடிஞ்சிருச்சு, மெச்சூர் ஆயிடுச்சு. அது அவங்க பார்த்து முடிவெடுக்கிறது. அப்போதும் பக்குவத்தை அறச்சோதித்து அப்போது பக்குவத்தை அறச்சோதித்து அதற்கப்புறம் உங்களது ஞான நிலைக்கு குருபிரான் ஏத்துவார்கள். அந்த தேவர் முதல் மூவர்களும் தேடிக்காணா தேவர் முதன் மூவர்களும் தேடிக்காணா. அன்னப்பட்டி அவர்களுக்கு மேலே போய் பறந்து பார்த்தாரு. இவர் பந்தியை போய் கீழே போய் தோண்டி பார்த்தாரு. அந்த அடிமொழியை பார்க்க முடியல. அந்த அடிமொழியை தேவர் முதல் அந்த மூவர்களும் தேடிக்காணா. தேவர் முதன் மூவர்களும் தேடிக்காணா. அந்த திருமுடியும் முடி நடுவும் தெரிசிக்கத்தான் திருவடியும் முடி நடுவும் தெரிசிக்கத்தான். அடிமுடிகளை அவங்க போய் பார்த்தாங்களே, அதை பார்க்க முடியாத அந்த திவ்ய தரிசனையை அந்த நவதனில் உபதேசம் செய்வார் நெஞ்சே.
நாவதனால் உபதேசம் செய்வார் நெஞ்சே. நல்லறிவால் வெகு பூசை நவின்று தாமே. நல்லறிவால் வெகு பூசை நவின்றதாமே. இதுதான் வேத சட்டம். தெய்வமும் அப்படித்தான் பெற்றாங்க. நமக்கு அவர்கள் மாற்றி நமக்கு இனாமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்துச்சு ஞான சட்டங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். பெரிய தந்தையரான வடலூர் வள்ளல் பெருமான் அவர்கள் அந்தர்முகமாக அகமியத்தில் சென்று கண்ட அவ்வுலக காட்சியினை வேத பாடல்களிலிருந்து சபைக்கரசர் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்ம இந்த உலக அறிவை வச்சு பேசுகிறோம், பாடுறோம், நம்ம பார்த்த காட்சிகளெல்லாம் சொல்கிறோம். அடுத்த சப்ஜெக்ட் வரேன். இது வரைக்கும் எப்படி ஞானம் அடைந்தார்கள், அது எப்படி ஆண்டவங்க இது வரைக்கும் ஆண்டவங்களும் அப்படி தான் பெற்றாங்கிறத பார்த்தோம். இனி தவநிலையை பற்றி அடுத்த பார்க்குறோம் தொடர்ந்து. இப்போ நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறேன்னா நீங்களும் போனால் போய் பார்த்துட்டு வரலாம். அது இக உலக சமாச்சாரம். ஆனால் இந்த இக உலகத்தை விட்டு அந்த மறு உலகத்தை, அந்த இறைவனுடைய அந்த பிரம்மலோகம், அதை சென்று பார்த்து அந்த டிஸ்கிரிப்ஷன், அதை வாக்கு ரூபத்துக்கு இழுத்து கொண்டு தருவது. அது நம்ம போனால் இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்க, நாங்கள் கூட போயிட்டு வந்தால் நானும் எழுதலாம். இதல்ல இந்த உலகத்தில் நாம் பார்த்து நாம் வாயில் பேசுகிறது அல்ல இது. அவர்கள் அகமியத்திலே சென்று அகமிய காட்சிகளை பார்த்து அதுக்கு பேர் தான் வேதம். நம்மளும் போயிட்டு வந்தால் நம்மளும் எழுதலாம் அல்ல. அப்படி அவர்கள் அந்த பூரண ஞானம் பெற்றவர்கள் அந்த பிரம்ம நிலையை, அந்த வானுலக காட்சிகளை, அவர்கள் அடைந்த அந்த இறை அனுபவங்களை பாடல்களாக பாடி வைத்திருக்கிறார்கள். அதுதான் ஞான நூல். அதை படித்தாதான் ஜீவனுக்கு முக்தி. மற்றதெல்லாம் நமக்கு வேணும் அறிவு வளர்கிறதுக்கான நூல்கள் அல்ல. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது இறை காட்சி. அந்த அடுத்த உலகத்தை அவர்கள் அந்தர்முகமாக சென்று கண்ட காட்சிகளை சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம வள்ளலாருடைய ஒரு பாடலை பார்க்க போகிறோம். அணிப்பு நம்பல திகண்ட காட்சிகள் அது அற்புத காட்சிகடி. அம்மம்மா அற்புத காட்சிகடி. பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. அம்மம்மா அற்புத காட்சியடி. அற்புத காட்சி. அது என்ன அற்புத காட்சி? ஆணி பொன்னம்பல திகண்ட காட்சிகள் அது அற்புத காட்சியடி. அம்மம்மா அது அற்புத காட்சிகடி. அணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. அம்மம்மா அற்புத காட்சியடி. என்ன காட்சிகள்? அகமுகத்தில் அவங்க காட்டுற காட்சிகள். அது நம்ம இந்த மூவாசையும் தொடர்ந்து உலகம் மலத்தில் நீ ஒட்டு வைத்திருக்க மட்டும் திஷ்டி கூடாதப்பா, பிறண்டோடி போகுங்கப்பாங்கிறாங்க. நீ நிஷ்டை தவத்தில் இருக்க முடியாது. உலக இச்சையில் நீ தொட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அந்த எல்லைக்கு போக முடியாது. சும்மா கண்டுபிடிக்க சொல்கிறதா? உலக மலத்தில் நீ ஒட்டு வைத்திருக்க மட்டும் பலத்து நிஷ்டி நில்லாது புரண்டோடி போகுமப்பா. ஏன் வீண் முயற்சி? முடியாது. எதுக்கு? அப்படியே ஞானமே உனக்கு உருவா வந்திருக்கு, அதை தியானம் பண்ணிக்கிறதா? நீ போய் கடையில் வாங்கிட்டு வர்றதா? நடக்கிற கதையாது. அதுவும் கலியுகத்தில் முடியாது. இறை காட்சியை விவரிக்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம். ஜோதி மலை ஒன்று தோண்டிட்டதில் ஒரு வீதி குண்டாச்சுதடி. அம்மம்மா வீதி குண்டாச்சுதடி. ஜோதி மலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி. அம்மம்மா வீதி உண்டாச்சுதடி. அருட்பாவலர் சொல்றாங்க.
அந்த வீதியில் சென்றேன், அவ்வீதி நடுவோரு மேடை இருந்ததடி, அம்மம்மா மேடை இருந்ததடி. வீதியில் சென்றேன், அவ்வீதி நடுவோரு மேடை இருந்ததடி, அம்மம்மா மேடை இருந்ததடி. அணிப்ப நம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மம்மா அற்புத காட்சியடி. மேடை மேல் ஏறினேன், அந்த மேடை மேலங்கூறு அங்கு கூட இருந்ததடி, அம்மம்மா கூட இருந்ததடி. மேடையில் ஏறினேன், மேடையில் அங்கோரு கூடம் இருந்ததடி, அம்மம்மா கூடம் இருந்ததடி. அந்த கூடத்தை நாட, அந்த கூடத்தை நாட, அக்கூடம் மேல் நீலை மாடமிருந்ததடி, அம்மம்மா மாடமிருந்ததடி. கூடத்தை நாட கூடமேல் நீலை மாடம் இருந்ததடி, அம்மம்மா மாடம் இருந்ததடி. ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மம்மா அற்புத காட்சியடி. அற்புத காட்சி. எழிலை மேலே இருந்ததோர் தம்பம், அது இசைந்த பந்தமடி, அம்மம்மா இசைந்த தம்பமடி. எழிலை மேலே இருந்ததோர் தம்பம் இசைந்த பொற்றம்பமடி, அம்மம்மா இசைந்த பொற்றம்பமடி. பொற்றம்பம் கண்டேரும் பொது நான் கண்ட புதுமைகள் சொல்வேனடி, அம்மம்மா புதுமைகள் சொல்வேனடி. பொற்றப்பம் கண்டேறும் போதும் நான் கண்ட புதுமை என் சொல்வனடி, அம்மம்மா புதுமை என் சொல்வனடி. அணிப்பு நம்பல தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மம்மா அற்புத காட்சியடி. கொடுகுடி மேல் 1008 மாற்று பொல் அங்கு கோயில் இருந்ததடி, அம்மம்மா கோயில் இருந்ததடி. கொடுமுடி மேல் 1008 மோற்றுமோர் கோயில் இருந்ததடி, அம்மம்மா கோயில் இருந்ததடி. அந்த கோயிலை கண்டங்கே அந்த கோபுர வாயிலில் நான் கூசாது சென்றேனடி, அம்மம்மா கூசாது சென்றேனடி. அணிப்பு நம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மம்மா அற்புத காட்சியடி. திருவாயில் இல்லாத வள்ளி என் அம்மை இருந்தாளடி, அம்மம்மா அங்கு அம்மை இருந்தாளடி. திருவாயிலில் ஆனந்த வள்ளி என் அம்மை இருந்தாளடி, அம்மம்மா அம்மை இருந்தாளடி. அந்த அம்மையை கண்டேன், அவள் அருள் கொண்டேன், அங்கு அமுதமும் உண்டேனடி, அம்மம்மா அமுதமும் உண்டேனடி. அம்மாயை கண்டேன், அவள் அருள் கொண்டேன், அமுதமும் உண்டேனடி, அம்மம்மா அமுதமும் உண்டேனடி. அணிப்பு நம்பல தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மம்மா அற்புத காட்சியடி. இவ்வாறாக அவங்க அகமிய காட்சிகளை விவரிக்கிறாங்க. இதை ஞானிகளை தவிர மற்ற யாராலையும் இது நல்லா தெரிஞ்சு போயிடும். நம்ம சொல்கிறோம், நம்ம இந்த போகிறோம், நம்மளும் பார்த்துட்டு இருந்தால் நம்ம எழுதுறோம் அல்ல. அவங்க அகமிய தரிசனையை இந்த வானுலகத்துக்கு கொண்டு வந்து வாக்குரூபத்துக்கு எடுத்து செல்லுகிறார்கள். அதை கேட்டால் புண்ணியம், அதை படித்தால் புண்ணியம், இதிலெல்லாம் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஆனால் நம்ம இக வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் அது ஜீவனுக்கு பயன்படாது நம்ம பண்ணுறதெல்லாம். இது இந்த வாழ்க்கையை கேட்டால் நமக்கு புண்ணியம். இது அவங்க ஜீவ நாட்டிலிருந்து நமக்காக இறக்கி கொண்டு வந்து வாக்குரூபத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க. தவமேருவாகிய நம் தெய்வம் அவர்கள்
தவநிலையில் கண்ட காட்சியினை மான்மியத்தில் வாக்குரூபத்தில் குறிப்பிட்டுள்ளதை பகிர்ந்து கொள்கிறார்கள். தெய்வம் அவர்கள் எப்படி தவநிலைகளை சொல்றாங்கிறத தொடர்ந்து பார்க்க. நீந்தியே பாதாள கெங்கை கண்டார், கெங்கை கண்டார். நீந்தியே பாதாள கெங்கை கண்டார், கெங்கை கண்டார். நேரான மூலி ஒன்று கை கொண்டார், நேரான மூலி ஒன்று கை கொண்டார். மூலி கை கொண்டங்கு நீந்தையிலே, நீந்தையிலே. மூலிகை கொண்டங்கு நீந்தையிலே, நீந்தையிலே. மேலக்கரை மூத்தி மெடத்தவே, மேலக்கரை மூத்தி மெடத்தவே. முத்தி மேடேறி ஊத்ராதி சயில், ஊத்ராதி சயில். முத்தி மேடேறி ஊத்ரதிசையில், ஊத்ரதிசையில். சித்தி வீழாக கூகையும் கண்டு, சித்தி வீழாக கூகையும் கண்டு. அந்த சித்தி வீழாக கூகையில் ஏறி, கூகையில் ஏறி. சித்தி வீழாக கூகையிலேறி, கூகையிலேறி. முத்தி வீருட்ச தடி நீழலில், முத்தி வீருச்சத்தடி நிழலில். சுத்தம் வடித்து தெளித்தெடுத்த, தெளித்தெடுத்த. சுத்தம் வடித்து தெளித்தெடுத்த, தெளித்தெடுத்த. ஒத்தை மனம்பாடை தோன்றி நின்றார், ஒத்தை மனம்படை துன்றி நின்றார். ஒரு நிலையாகிறது, ஒற்றை மனம் படைக்கிறது. ஊன்றி நின்றவர காலம், ஊன்றி நின்றவர காலம். உருமழை பனிவை தோன்றா, உருமழை பனிவை தோன்றா. தெய்வம் அவர்கள் கடுந்தவம் புண்டிருக்கும் காலத்தில் அப்படி கண்ணை விழிச்சு பார்ப்பாங்களாம், கருந்து அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கண்ணை விழிச்சு பார்த்தா நடவுட்டுக்கிட்டு இருக்காங்க. காலம் ஓடுது. உருமழை பனிவை தோன்றா, உருமழை பனிவை தோன்றா. அந்த ஆண்டையன் ரோடன் ராய, ஆண்டயனோடொன்றாய. அந்த ஆன்மலோகத்துள் பாய்ந்து, ஆன்மரோகத்துள் பாய்ந்து. குண்டுடை தவத்தங்கேரி, கூண்டுடை தவத்தங்கேரி. கோடிபல் கோடி காலம்
கோடிபல் கோடி காலம் ஆண்டரும் விதியும் தாண்டி ஆண்டரும் விதியும் தாண்டி அந்த அகம் பிரம்ம தோன்றினாரே பிரம்மாஸ்மிங்கிற நிலை எங்கே இருக்குது? இங்கே தாடியை வளர்த்துக்கிட்டு தடையை பட்டுக்கிட்டு ஒரு உத்திரத்தத்தை கட்டிட்டு புதிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அகம்பிரஸ்மாரி அகம்பிரஸ்டா இந்த வார்த்தையை எங்கே இருக்கிற வார்த்தையை இவன் எடுத்துக்கிட்டு அகம்பிரஸ்மாரி வார்த்தை இந்த சாமியார்கள் சொல்கிற வார்த்தையில் இது ஒரு வார்த்தை. அது எந்த எல்லையில் இருக்கிற வார்த்தை? அது குறும் பனிச்சிகரட்டேரியே சிகரட்டேரியே குறும் பனிச்சிகரட்டேரியே சிகரட்டேரியே அறுவகை முகம் வாங்கி வந்தார் அறுவகை முகம் வாங்கி வந்தார் போய் நின்று அந்த சன்னதங்களை வாங்கிக்கிட்டு வர்றாங்க. வாங்கினார் சன்னதம் சங்கூடு கை சங்கூடு கை 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 ஓங்கியே ஜாதி மான்கள் அறிய ஓங்கியே ஜாதி மான்கள் அறிய அறியற்கரிய பரிசுபதம் பரிசுபதம் அறியற்கரிய பரிசுபதம் பரிசுபதம் அங்கை தரித்திங்கு வந்தறினாள் அங்கை தரித்திங்கு வந்தறினாள் என்ன சக்தி அந்த பரிசுபதத்திற்கு? பாவ பிறப்பு தொண்டாடுகின்ற பாவ பிறப்பு துண்டாடுகின்ற துண்டாடுகின்ற யமனை வெட்டி தூக்கி எறிகிற அந்த பவர் அந்த ஆயுதத்தை கையில் கொண்டுகிட்டு வராங்க. பாவ பிறப்பு துண்டாடுகின்ற தொண்டாடுகின்ற பாவ பிறப்பு துண்டாடுகின்ற துண்டாடுகின்ற பேரருளாயுதமும் பூனைந்தே பேரருளாயுதமும் பூனைந்து இப்படி அவ்வளவு தவங்களையும் பூண்டு அவர்கள் அந்த மேரு கீரித்தவம் பூண்டவரே பூண்டவரே மேருகீரித்தவம் பூண்டவரே பூண்டவரே நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறக்கு காமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்க நம்மளை அந்த மேருகீரித்தவம் பூண்டவரே பூண்டவரே மேருகீரித்தவம் பூண்டவரே பூண்டவரே
ரட்சிக்க இறங்கி வந்தார். மேதினி மக்கட்கு இறங்கி வந்தார்கள். சரி, இதுவரைக்கும் தெய்வத்தினுடைய தவவல்மையை பார்த்தோம். இனி அவ்வாறு வந்த பெருமானவர்கள் நம்மளை ரட்சிப்பதற்கு எப்படி, அதுக்காக எவ்வளோ பாடு எடுத்துக்கொண்டார்கள், அதை தான் நம்ம பார்த்தோம், தொடர்ந்தும் பார்க்குறோம். ஒரு இயேசு பெருமானுடைய சரித்திரத்திலே வருகின்ற ஒரு முதல் வாக்கியம், அவர்கள் தெய்வம் அவருக்கு சொல்கிறாங்களே, வாலுருவி விட்டு நான் வந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கினேன், இந்த உடம்பை இதுக்கு அர்ப்பணித்து விடுவது என்று இறங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம். அது மாதிரி அவங்களுடைய இயேசு பெருமானும் அவருடைய தந்தை அவர்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி அவர்களை, நீ போய் இந்த உலகத்துக்கு ஞானத்தை சொல்லு என்று கட்டளையிட்டு அனுப்புகிறார்கள். அது நம்மளுக்கு அவங்களுடைய தெய்வ வழக்கமாக சொன்ன மாதிரி அவங்க எதுவும் சொல்லலை. அது மாதிரி அவருடைய குருபெருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று இந்த உலகத்தை ரட்சிக்க அவர்களும் மென்மையை சொல்ல இந்த உலகத்துக்கு வர்றாங்க இயேசு பெருமானுடைய சரித்திரத்தில். அப்போ முதல்ல அந்த இடத்துல வரும்போது அவங்க முதல் வாய் திறந்து பேசின வாக்கியமாக பைபிளில் வருது. ஒரு கடற்கரை ஓரத்தில் நின்று அவருடைய முதல் ஸ்பீச்சை துவக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி துவக்கிறாங்க? மனம் திரும்புங்கள். மக்களை பார்த்து இயேசு பெருமான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், முதல்ல ஒரு வாயில் திறந்து என்ன சொல்கிறாங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது இயேசு பெருமானுடைய வாக்கியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சூழ்நிலைக்கிறாங்க. தெய்வம் அந்த அதே சாயல், தெய்வம் வந்து எப்படி அவங்க சுருக்கமாக சொன்னாங்க, தெய்வம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிறோம், விஸ்வரூபத்தை பார்த்து பேசுகிறோம். தெய்வம் சொல்கிறாங்க, ஏ எமதுடர் சகோதரரே, நகல் உலகீரே, ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் உலகீரே, மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகீரே, நாம் வசிக்கின்ற இட்டை இந்நகல் உலகத்தே வெளிச்சமும் இருளும் கலந்துள்ளது போன்றே யாமும் அவ்வாறே விழிப்பும் உறக்கமும் கலக்கப்பட்டு வருவதில் உறக்க நாடகமே அதிகமாக நடத்தி கொண்டு வருகிறோம். இது வர வர மிஞ்சி பெரிய உறக்கம் என்னும் பேரிருட்கிடங்கு உலகத்தே தள்ளிவிடுகிறது. நாம் உங்களைப் போலவே நகல் உடம்பு எடுத்து உங்களது நகல் ஊரகத்துக்கு வந்து உங்களை பார்த்து போகாதே போகாதே என்கின்றோம். அப்படி போகாதே என்கின்றோம். இது உங்களுடைய நாடு அல்ல என்கின்றோம். விழிப்பு உலகம் ஒன்று இருக்கிறது என்கின்றோம். அவர் சொன்னார், பரலோகத்துக்கு வாங்க. தெய்வம் விளக்கமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? விழிப்பு உலகம் ஒன்று இருக்கிறது என்கின்றோம். அது எமக்கு அடையாளம் தெரியும் என்கின்றோம். அந்த நாடு எனக்கு தெரியும். அப்புறம் தெய்வம் சொல்கிறாங்க, அது எம்முடைய அடையாளம், அது எம்முடைய சொற்பெருங்குடியேற்ற நாடு என்கின்றோம். அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்கிறாங்க. அந்த நாடு என்ன தெரியுமா? அப்புறம் அச்சமில்லா நாட்டிற்கு உங்களை கூட்டி செல்ல சில இடையா சொல்கிறாங்க, மெய்யான வழியும் எனக்கு தெரியும் என்கின்றோம். அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு? சுருக்கமாக சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், அட்டென்ஷன் ப்ளீஸ். ஏதாவது சொல்லும்போது அட்டென்ஷன் அல்ல, அது மாதிரி அவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அது எப்படி சமீபமாக இருக்கு அப்படி சொன்னால் புரியுமா? நான் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த உலகம் எனக்கு தெரியும், அதுக்கு தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. தெய்வம் நல்ல டிஸ்கிரிப்ஷனாக சொல்கிறாங்க. அந்த அச்சமில்லா நாட்டிற்கு அது சிலேடையா, அதுக்கான மெய் வழியும் தெரியும் என்கின்றோம். கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஆக்கி வச்சு முதல் ஆரம்ப பிரச்சார படலத்தில் தெய்வத்தினுடைய வாக்கு. ஆரம்ப பிரச்சார படலத்தின் போது நம் தெய்வம் அவர்களுக்கு இருந்த மனநிலை பற்றி மானிய பகுதியிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். தெய்வமுறையில் ஆரம்ப பிரச்சார காலத்தில் அந்த ஆரம்ப பிரச்சார தெய்வம் பேசிட்டு வந்த நிறைய பிரசங்கங்கள் இருக்குது. அப்போ அந்த
ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு அந்த டிவைன் இதிலிருந்து அது எப்படி பேசிட்டு வராங்க, அப்போ தாங்கள் எப்படி உணர்றாங்கிறத மான்மிக அவதாரத்தில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டுது. ஆரம்ப பிரச்சாரம் அதிகால நாளையிலே தெய்வம் சரமாதியாக பேசுகிறாங்க நின்றுக்கிட்டு. கோட்டை சோத்துலேயும் அதுலேயும் இதுலேயும் மாறி மாறி பேசுகிறாங்க நம்மளை தேடி. மக்கள்லாம் இன்னும் வள்ளியே நினச்சி ஆரம்ப பிரச்சாரம் அதிகால நாளையிலே எங்களை தேடி எங்கே இன்னும் வரக்காடவுமே இன்னும் கருணி வீதி எழுந்து கூவுங்குரலோசை பிரசங்க அறிக வினாபடி கெடுத்து முடிவு கட்டி ஓட்டி வந்து கொண்டிருக்கும் மேலே கூறி வந்துள்ள அந்த அகமிய நிலைகளின் காட்சிகளிலே தங்கி விடுகின்ற மகிழ்ச்சி பிரவாகத்திலே தங்கள் பிரசங்க முடிவு கொடுத்து நிற்கும் காலங்களில் ஜனங்கள் கலைந்து அனைவரும் தன் தன் வீட்டி நாடி போகின்ற பரவர்களை கண்ணோக்கும் எங்கள் குருதேவர் அவர்கள் சரமாரியா பேசிட்டு முடித்த உடனே அந்த இடத்துல தெய்வம் எப்படி தான் உணர்றாங்கங்கிறத சொல்கிறாங்க. சிற்சில சமயங்களில் இவர்கள் பிடிச்சிட்டு நின்ன உடனே ஒன்றுமே தெரியாதான் அந்த பிரபைக்குள்ள தெய்வம் மாட்டிக்குவாங்க. சிற்சில சமயங்களில் இவர்கள் எங்கே போகிறார்கள், இவர்கள் எங்கே போவார்கள், அவஸ்தை இல்லாத எல்லை எங்கும் இல்லையே என்று திக்கென்ற தங்களுடைய காட்சியின் நிலை பெறுந்தபடியே எண்ணுவார்கள். தெரியாது, அந்த இன்ட்யூஷனில் இருந்துட்டு எங்கே நிற்கிறோம் என்ன பேசுகிறோம் ஒன்றுமே தெரியாது. பின் அதன் அடுத்து வரும் கண நேரத்திலேயே அவருடைய வீடு நிலம் ஜோலிகள் ஓர் கம்மலான இடத்திலிருந்து புதிதாகி உண்டாகி எதிரே வருகின்றது போல் தங்களுடைய நினைவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றிய உடனே ஓஹோ இவர்களெல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு நிலம் சொத்து ஜோலிகளுக்கு போகின்றார்கள் என்று திட்டமாக நினைவில் தனித்தனி எழும்பி ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணத்தில் ஊறி ஓடி வரும். அப்போதே திசை ஒன்றும் நினைவுக்கு வராதே ஏக திசையாக இருக்க நிற்கின்ற இடம் என்னது என்று புலப்படாமல் குய் என்று வெயிலொளி துகள் போல் இருக்கும் அது நேரம். ஜனங்கள் கஜகஜமென்று கலைந்து கொண்டிருக்கின்ற தாங்களிருந்து வரும் குடிசையானது நினைவுக்கு வராது மறைந்து போய் மேலும் அப்போது தாங்கள் குடிசையிலிருந்து வந்ததானது எண்ணத்தில் சிறிதும் புலப்படாதவர்களாய் குடிசை ஏதும் இல்லாதிருந்த அநாதையைப் போல் அவாந்தரையாய் தங்களை நிறுத்து கொண்டு இருப்பார்கள். அங்கே எல்லோரும் அவரவர் தந்தன் வீடு வாசல் ஜோலிகளுக்கு போகிறார்களே, அதுபோல் நாம் எங்கே போவோம், நமக்கு இங்கே என்ன இருக்கிறது என்று ஒன்றும் இல்லையே என்று நினைந்து அவருடைய நிலைமையை தங்களுடைய நிலைமையாக எண்ணி தட்டுண்டு திருகுமுருகாய் திக்குமுக்காழியது போல் தனியே நிற்பார்கள். அது நேரம் தனியே இதே ஏக வழியாக இது என்ன வழி என்று தோன்றாமல் இன்னைய இடத்திற்குத்தான் போகிறோம் என்று இல்லாமல் அவர்கள் பார்ப்பதற்காக தாங்களும் அவர்களைப் போலவே ஓர் 5 8 10 அடி போனும் அடே நமக்குண்டு குடிசை ஒன்று இருக்கிறதே என்னும் பறிப்புகை போன்ற நெறிமானது வர ஓர் இருளிற்குள்ளிருந்து குடிசை மெதுவாக பிதுங்கி வெளிச்சத்தில் புதிதாக தோன்றி வருவதோல் கண்ணுக்கு தோன்றும். பின்னே அதனுடைய முழு தோற்றமும் எல்லை திசை வழிபாதை ஒன்றின் பின் ஒன்றாக கண்கூசும் கடலில் நின்று வெளியே தள்ளிவிடப்பட்டு வந்து விடுவதுவதோல் தெரிய படிப்படியாக தோன்றி தங்களுடைய தேவைக்கு வேண்டிய பொருளானது புதிதாக உண்டாக்கப் பெற்று இவரோ கொண்டு வந்து ஒன்றாக முன்னால் போட்டு கொண்டு போகிறதைப் போல் தாங்கள் கண்டெடுத்து கொண்டே செல்லுவதைப் போல நினைவுக்கு வந்து முன் தட்டுண்டு இடுக்கண்ணானது அகற்ற மகிழ்ச்சியினராய் தங்கள் கவனத்திற்கு எல்லாம் ஸ்பஷ்டமாக தெரிய வந்து முன் ஜனங்கள் பார்ப்பதற்காக பொத்தாம்புதுவாய் போய்கொண்டிருந்த பாதையை விட்டு எதிர்த்து திசையாக வராமல் அவர்களுக்காகவே போன பாதையில் போய் சிறிது நேரம் போய் குறுக்கே விரிகின்ற சந்து வழியில் சென்று வளைந்து கொண்டு வந்து சுற்றுப்பாதையாக சென்று தங்கள் குடிசை போய் சேருவார்கள். அப்படி தெய்வம் அந்த கிரண பரப்பில் மாட்டிக்கிட்டு அந்த
அப்புறம் திருப்பி சமாளிச்சுக்கிட்டு தான் குடிச்சு இங்கிருந்தோ வருவோம். அப்படி போய் தாங்கள் சேருவார்களாம். அதாவது ஆண்டவங்களுடைய அந்த அகமிய காட்சியை நம்மளுக்கு வாக்கு ரூபத்தில் எடுத்து சொல்கிறாங்க. அது நமக்கு நம்ம அறிவு கொள்ளுமா? கொள்ளாது. நம் தெய்வம் அவர்கள் யார், அவர்களது பெருமை எப்பேற்பட்டது என்பது பற்றி வேத பாடல்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் யார்? அவங்கள போய் நாம் சூரியனை போய் இது பண்ண பக்கத்தில் போன பொதுக்கி போகிறோம். அதாவது அது ஞானமேறு. அவர்களுடைய தவப்பலனை பற்றி நாம் ஆக்கி போடுறாங்க, ஃப்ரீயாக கையை வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதா. அதை விட்டுவிட்டு ஒரு தயாபரன் வந்தாங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர், கையை நீட்டுக்கெல்லாம் போடுறாங்க, வாங்க அந்த பக்கம் போய் சாப்பிட்டுட்டு போவீங்களா, அவர் யார், எங்கேருந்து வந்தார், எங்கே போகிறோம், இது தேவையான அவளுக்கு ஆராய்ச்சி. நம்மளுக்கு பசிக்கிறது ஒருத்தர் இனாமாக ஒருத்தர் போடுறாரு, அது அந்த வீட்டில் அங்கே போடுறாரு இனாமா இது போடுறாருன்னா பசியில் போய் என்ன பண்ணுவோம், கையை நீட்டி வாங்கி சாப்பிட்டு போவீங்களா, இது என்னமோ அதுன்ட்டு முதல்ல கிடைக்கதே அது தெரியும். யார் வந்தது, என்ன அளந்தாங்க, அதை வாங்கி சாப்பிடுவீங்களா, என்ன இது, அவர் எப்படி நமக்கு போடுறா, எம்எல்ஏ எது கேட்குறது, அடைந்து இப்படி போயிடுவேன்னு அவங்க பரிதவிச்சு போடுறாங்க. இவருக்கு அவர் மேலே ஆராய்ச்சி. அது இல்லை, இது கையை நீட்டி வாங்குவீங்களா, ஒரு தாதா வந்திருக்காரு ஒருத்தர் நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி போடுறக்கூடிய ஒரு அடங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வருவாளாடா, கலியுகத்தில் வந்தாங்க, அதை வாங்கி சாப்பிடுவீங்களா, அதை விட்டுக்கிட்டு நம்ம சொல்கிறோம், ஏயா சாப்பாடு இல்லாமல் போடுறாங்க, ஏன் வாங்கன்னு சொல்லுவோம். உலக மக்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் செலவில்லை, கொடுக்குறாங்க வாங்கிக்கிங்க. அவங்க யார் வந்தது, அவங்களுடைய தவ பலன் என்ன? பாடாத நெறி முழங்கும் மறைக்கும் எட்டா, வாடாத நெறி முழங்கும் மறைக்கும் எட்டா, வானவரும் மனிதர்களும் கரை காணாத, வானவரும் மனிதர்களும் கரை காணாத, பாடாதெறி முழங்கும் மறைக்கும் எட்டா, வானவரும் மனிதர்களும் கரை காணாத, வாடாத நெறி முழங்கும் மறைக்கும் எட்டா, வானவரும் மனிதர்களும் கரை காணாத. அவங்களுடைய தவப்பெருமையை சொல்லி பிடிக்க முடியுமா? இப்போ கொஞ்சம் பார்த்தோம். அதனால் அதை போய் என்ன, நீடாழி பெருங்கடலாம் அந்த கரையுங்கண்டு, நீடாழி பெருங்கடலாம் கரையும் கண்டு, நல்ல தண்ணீர் கடல் படிந்து அங்கு நாடி நோக்கி, நல்ல தண்ணீர் கடல் படிந்து நாடி நோக்கி, மேடான திரிகோண மலை கண்டு ஆங்கே, மேடான திருகோணமலையும் கண்டாங்கு, அந்த மேலாரம் அடிவாரம் அந்த குளத்தில் பூத்த, மேலேற அடிவாரங்குளத்தில் பூத்த, இதழ்களை உடைய அந்த சொர்ண புஷ்பம் என்று ஆதிசங்கரர் சொல்கிறாரே, அந்த மலரை எடுத்த அந்த மேலாரம் அடிவாரம் அந்த குளத்தில் பூத்த, மேலேற அடிவாரங்குளத்தில் பூத்த, அந்த தேடான செங்கமல மலர் எடுத்த, தேடான செங்கமல மலர் எடுத்த, செங்கமல மலர் எடுத்த அந்த செல்வனுக்கு விதிப்பயன் என்னலாமா, அவர்களுக்கு போய் நாம, அதுக்கு அவர்கள் அந்த ஞானசூரியனை போய் நாம இப்படியா அப்படியான்னு இந்த கடலில் போய் நரி பாலை விட்டு பார்த்த மாதிரி இருப்போம். அவங்கள போய் நம்ம சோதிக்கிறது தேவையும் இல்லையா, நம்மளுக்கு வேண்டியதில்லை.
சரி, நிறைவு பகுதிக்கு வருகிறேன். நம் தெய்வம் அவர்களின் செயல் வல்லபத்தை குறிப்பிடும் தீர்க்க தரிசனங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். தெய்வத்தினுடைய திருவருகையை சுட்டி காட்டுகின்ற அநேக தீர்க்க தரிசனங்கள் கையில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்துக்கு பொருத்தமான ஒரு தீர்க்க வீரபோக வசந்தராயர் அவர்கள் உங்களுக்கு பெருமகிழ்ச்சியை அழைக்குகின்ற தனிப்பெரும் தெய்வம் என்று அடிபேரிகை. வீரபோக வசந்தராயர் அவர்கள் உங்களுக்கு பெருமகிழ்ச்சியை அழைக்குகின்ற தனிப்பெரும் தெய்வம் என்று அடிபேரிகை. அவர்களை புண்ணிய ஆத்துமாக்கள் எல்லோரும் பணிந்து பூஜித்துக் கொள்ள வாருங்கோ. அவர்கள் காலகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்று அடிபேரிகை. இதோ வீரபோக வசந்தராயர் அவர்கள் பிரபுவானவர்கள் கானகத்தில் உங்கள் முன்னிலையில் பிரத்யட்சத்தில் இருக்கிறார்கள். இதோ இறுதி காலமும் வந்துவிட்டது என்று அடிபேரிகை. இதனை நீங்கள் சந்தேகித்து வேதாள பிசாசுகளுடைய பாவகர சொற்களுக்கு உங்கள் செவிகளை சாய்த்து இந்த கானகத்தில் இருக்கிற மெய்யை விட்டு சிதறி போய்விடாமல் இருக்க சதா குரு தியானம் செய்து விழித்துக் கொண்டிருங்கள் என்று அடிபேரிகை. அங்கே ஆலயத்தின் முன்முகப்பில் மயில்கள் சந்தோஷமாக ஆடி ஆர்ப்பரித்துக் கொண்டு திரிகின்றன என்று அடிபேரிகை. உலகத்தில் ஒருவர் தப்பிப்பதற்கு வேறு புகலிடமின்றி சர்வமும் அழிந்து நாசமாக போக நிற்கும் இது நேரம் இதோ கானகத்தில் அச்சம் பயம் மற்ற ஓர் எல்லை உண்டாகி இருக்கிறது என்று அடிபேரிகை. இதோ பாருங்கள், இதோ பாருங்கள், காட்டில் வாசம் செய்கின்றவர்கள் தெய்வத்தை நன்றாயறிந்து வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கே காட்டில் 7 பூரிகைகள் ஒரே சப்தத்துடன் கூவுகின்றன என்று அடிபேரிகை. இதோ நமது குருராஜர் அவர்கள், இதோ நமது குருராஜர் அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு ஊரை உண்டாக்கி கொண்டார்கள் என்று அடிபேரிகை. இதுவரை என்னுடைய பேரை கேட்டீர்கள். ஒரு வார்த்தை செயலுடன் இதை முறையை பெறுகிறேன். பருமை வழி இனி இந்த பருலெங்குமே, பருமை வழி பருலகெங்குமே, பருமை வழி இந்த பருலெங்குமே, பருமை வழி பருலகெங்குமே, செருமை வழி ஜன்ம சாபல்யமே, செருமை வழி ஜன்ம சாபல்யமே, செருமை வழி ஜன்ம சாபல்யமே, செருமை வழி ஜன்ம சாபல்யமே, இனி நேருமை வழி நித்திய வாழ்விற்கே, நேருமை வழி நித்திய வாழ்விற்கே, நேருமை வழி நித்திய வாழ்விற்கே, நேருமை வழி நித்திய வாழ்விற்கே, வறுமை வழி வாழ்த்தும் அறிஞரே, வறுமை வழி வாழ்த்தும் ஆதீனரே. நமஸ்காரம் நமஸ்காரம் தொடர்.